நண்பர்களே, நம்மள பல பேருக்கு வாழ்க்கையில ஒரு கட்டத்துல இந்த எண்ணம் வந்திருக்கும். நான் எதுக்குமே லாயக்கு இல்லையோ! எல்லாரும் சந்தோஷமா இருக்காங்க, முழுமையா இருக்காங்க. ஆனா எனக்கு மட்டும் ஏன் இவ்ளோ குறைகள்? நான் ஒரு தோல்வி. இந்த மாரி நெனச்சு நெனச்சு நமக்கு நாமே ஒரு சிறைய கட்டி, அதுக்குள்ள அழுதுகிட்டு இருப்போம். குறிப்பா மனசோர்வு இருக்கும்போது, நம்ம மேல இருக்கிற நம்பிக்கைய விட, நம்ம குறைகள் தான் பெருசா தெரியும். ஆனா நிஜமாவே குறைகள் நமக்கு ஒரு தடையா? இல்ல அதுதான் நம்மளுடைய பலமா? இத புரிஞ்சுக்க 2 அழகான கதைகள பார்க்கலாம் வாங்க. ஒரு கிராமத்துல தண்ணீர் சுமக்கும் தொழிலாளி ஒருத்தர் இருந்தார். அவர் தினமும் ஆத்துல இருந்து எஜமானர் வீட்டுக்கு தண்ணீர் கொண்டு போவார். அவர்கிட்ட 2 பெரிய பானைகள் இருந்துச்சு. அதை ஒரு குச்சியில கட்டி தோள சுமந்துட்டு தான் போவாரு. அதுல ஒரு பானை ரொம்ப அழகா, உறுதியா இருந்துச்சு. ஆனா இன்னொரு பானையில ஒரு சின்ன விரிசல் இருந்துச்சு. தினமும் இவர் ஆத்துல இருந்து தண்ணி எடுத்துட்டு வீட்டுக்கு போறதுக்குள்ள அந்த விரிசல் விழுந்த பானையில இருந்து பாதி தண்ணி ஒழுகி போயிரும். வீட்டுக்கு போகும்போது அதுல அரை பானை தண்ணி தான் இருக்கும். நல்ல பானைக்கு ரொம்ப பெருமை. நான் என் எஜமானருக்கு முழு தண்ணியை கொண்டு சேர்க்கிறேன் அப்படின்னு. ஆனா அந்த விரிசல் விழுந்த பானைக்கு ரொம்ப அவமானம். என்னால என் எஜமானருக்கு முழுசா உதவ முடியல. நான் ஒரு வேஸ்ட் அப்படின்னு. அது தினம் தினம் அழுதுச்சு. 2 வருஷம் இப்படியே போச்சு. ஒரு நாள் அந்த விரிசல் பானை பொறுக்க முடியாம அந்த தொழிலாளி கிட்ட அழுதுகிட்டே கிடுச்சு. எஜமானரே, என்னை மன்னிச்சிடுங்க. நான் ஒன்னுத்துக்கும் உதவாதவன். என் உடம்புல இருக்கிற ஓட்ட காரணமா நீங்க கஷ்டப்பட்டு சுமந்தும் பாதி தண்ணி வீணாகுது. என்னை ஏன் நீங்க இன்னும் உடைச்சு போடாம வச்சிருக்கீங்க? அதை கேட்டு அந்த தொழிலாளி சிரிச்சார். அவர் சொன்னார், நீ என்னைக்காவது நம்ம நடந்து வர பாதையை கவனிச்சிருக்கிறியா? இன்னைக்கு வரும்போது நல்லா கவனி. அன்னைக்கு வரும்போது அந்த பானை பாதையை பார்த்துச்சு. அதுக்கு ஒரே ஆச்சரியம். பாதை முழுக்க ஒரு பக்கம் மட்டும் அழகான வண்ணமயமான பூக்கள் பூத்து குலுங்குச்சு. இன்னொரு பக்கம் வெறும் காஞ்சி போன மண் தான் இருந்துச்சு. தொழிலாளி சொன்னார், பாத்தியா, இந்த அழகான பூக்கள் எல்லாம் உன் பக்கம் தான் இருக்கு. நல்ல பானை இருந்த பக்கம் ஒரு பூ கூட இல்ல. உனக்குள்ள ஒரு விரிசல் இருக்குன்னு எனக்கு எப்பவோ தெரியும். ஆனா நான் அதை ஒரு குறையா பார்க்கல. அதை நான் பயன்படுத்திக்கிட்டேன். உன் பக்கம் நான் கொஞ்சம் பூ விதைகளை தூவி விட்டேன். தினமும் நான் ஆத்துல இருந்து வரும்போது உன்னோட விரிசல் வழியா ஒழுகுற தண்ணி அந்த விதைகளுக்கு கிடைச்சது. நீ உடைஞ்சிருக்குன்னு நீ நினைச்ச. ஆனா கடந்த 2 வருஷமா நீ சிந்தின அந்த தண்ணியால தான் இந்த பாதை இவ்வளவு அழகா இருக்கு. இந்த பூக்களை பறிச்சு தான் நான் எஜமான வீட்டு பூஜைக்கு கொடுக்குறேன். நீயா இல்லைன்னா இந்த அழகு உருவாகி இருக்காது. நண்பர்களே, அந்த பானை மாதிரி தான் நாமும். நம்ம எல்லாருக்குள்ளேயும் ஒரு விரிசல் இருக்கு. சிலருக்கு அது உடல் குறைபாடா இருக்கலாம். சிலருக்கு வறுமையாக இருக்கலாம். சிலருக்கு படிப்பு வராமல் இருக்கலாம். இன்னும் சிலருக்கு கடந்த கால கசப்பான நினைவுகளாக இருக்கலாம். இந்த உலகத்துல பர்ஃபெக்ட் அப்படின்னு யாருமே கிடையாது. நீங்க நினைக்கிற உங்க பலவீனம் தான் வேறொரு ரூபத்துல உங்க பலமா மாறும். உங்க கண்ணீர் நாளை வேற ஒருத்தருக்கு ஆறுதலா மாறும். உங்க தோல்வி நாளைக்கு மிகப்பெரிய பாடமா மாறும். நான் உடைஞ்சு போயிட்டேன்னு கவலைப்படாதீங்க. உடைஞ்சாதான் அதுக்குள்ள ஒளி புக முடியும். சரி, குறைகளை ஏத்துக்கிட்டோம். ஆனா வாழ்க்கையில வர கஷ்டங்களையும் போராட்டங்களையும் எப்படி தாங்குறது? எனக்கு மட்டும் ஏன் இவ்வளவு கஷ்டம்னு தோணுதா? அதுக்கு இந்த சின்ன கதை விடை சொல்லும். ஒரு முறை ஒருத்தர் ஒரு பட்டாம்பூச்சி கூட்டை கண்டெடுத்தார். அதுல ஒரு சின்ன விரிசல் இருந்துச்சு. உள்ள இருந்த பட்டாம்பூச்சி அந்த சின்ன ஓட்டை வழியா வெளியே வர ரொம்ப கஷ்டப்பட்டு போராடிக்கிட்டு இருந்துச்சு. மணிக்கணக்கா அது முயற்சி பண்ணியும் அதால வெளியே வர முடியல. இதை பார்த்த அந்த மனுஷனுக்கு பாவம்னு தோணுச்சு. நாம இதுக்கு உதவி பண்ணலாம்னு தோணுச்சு. ஒரு கத்திரிக்கோல் எடுத்து அந்த கூட்டோட ஓட்டைய பெருசா வெட்டி விட்டாரு. பட்டாம்பூச்சி சுலபமா வெளியே வந்துச்சு. ஆனா அதிர்ச்சி என்னன்னா, அந்த பட்டாம்பூச்சியோட உடம்பு வீங்கி போய் சிறகுகள் சுருங்கி போய் இருந்துச்சு. அது எப்படியாவது பறந்துடும்னு அவர் காத்துட்டு இருந்தார். ஆனா அதால கடைசி வரைக்கும் பறக்கவே முடியல. அது வாழ்க்கையே வீணா போச்சு. ஏன் தெரியுமா? இயற்கை ஏன் அந்த கூட்டை அவ்வளவு இறுக்கமா வச்சிருக்குன்னா, அந்த பட்டாம்பூச்சி அந்த சின்ன ஓட்டை வழியா முட்டி மோதி கஷ்டப்பட்டு வெளியே வரும்போதுதான் அதோட உடம்புல இருக்கிற திரவம் சிறகுகளுக்கு பாயும். அப்போதான் சிறகுகள் விரியும், வலுவாகும். போராட்டம் இல்லாம கிடைச்ச சுதந்திரம் அதை பறக்க விடாம பண்ணிடுச்சு. நண்பர்களே, உங்க வாழ்க்கையில நீங்க படுற கஷ்டங்கள், அவமானங்கள், போராட்டங்கள் எல்லாமே உங்களை தண்டிக்கிறதுக்காக இல்லை, உங்களை தயார்படுத்துறதுக்காக. நீங்க இப்ப அனுபவிக்கிற வழிதான் நாளைக்கு நீங்க உயரமா பறக்க தேவையான சிறகுகளா மாறும்.
இறைவன் உங்களுக்கு கஷ்டத்தை கொடுக்குறாருன்னா உங்களை இன்னும் வலிமையானவரா மாத்துறாருன்னு அர்த்தம். வள்ளுவர் என்ன சொல்கிறார் தெரியுமா? தெய்வத்தான் ஆகாதெனினும் முயற்சித்தான் மெய்வருத்த கூலி தரும். விதி நமக்கு உதவலனாலும் நம்ம படுற கஷ்டமும் முயற்சியும் கண்டிப்பா அதுக்கான பலனை கொடுக்கும். அதனால் உங்க மேல இருக்கிற குறைகளை பார்த்து தாழ்வு மனப்பான்மை கொள்ளாதீங்க. வாழ்க்கையில வர கஷ்டங்களை பார்த்து பயந்து ஓடாதீங்க. விரிசல் விழுந்த பானையா இருந்தாலும் சரி, போராடுற பட்டாம்பூச்சா இருந்தாலும் சரி, எல்லாத்துக்கும் ஒரு அர்த்தம் இருக்கு. நீங்க இந்த உலகத்துக்கு தேவை. உங்க மனசுல இருக்கிற பாரம் கொஞ்சம் குறைஞ்சிருக்கா? நம்பிக்கை பிறந்திருக்கா? அப்படின்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. மனசோர்வுல இருக்கிற உங்க நண்பர்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்க. அவங்க வாழ்க்கை மாற இது ஒரு காரணமா அமையலாம். இது இதயம் பேசும் நேரம். சிந்தனைக்கு உயிர் கொடுக்கும் கதைகள்.